அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் உவரி சுயம்புலிங்க சுவாமி கோயில். இந்த கோயில் திருநெல்வேலி மாவட்டம் உவரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. இந்த கோயில் கடற்கரையிலே இருக்கனால இது ஒரு சுற்றுலா தலமாகவும் அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். நீங்கள் என்ட்ரு ஆகின்னு ஃபஸ்ட்டு ஒரு விநாயகர் கோயிலை பார்க்கலாம். இந்த கோயிலோட ஃபுல் வியூவை காமிக்கிறேன். இதுதான் இந்த கோயிலோட ஃபுல் வியூ. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான என்விரான்மெண்ட்டோட ஒரு நல்ல நடப்பாதை. ஸோ நீங்கள் வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அமைதியான ஒரு கோயில் ப்ளஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடம் நிச்சயமாக ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இந்த கோயிலுக்குள்ளே வெஹிக்கிள்ஸ் அலோட். ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் பார்க்கிங் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த ரோடு பீச் வரைக்குமே கொண்டு போய் விடுறதுனால உங்களுக்கு போக்குவரத்தும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம கோயில் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பீச்சுக்கு போய் பார்க்கலாம். ஸோ ரோட்ஸ் எல்லாம் ஓரளவு நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். பீச்சுக்கு வந்தாச்சு. அலை நல்லாவே அடிக்குது. ஸோ இந்த பீச்சில் அலை கொஞ்சம் மற்ற பீச்சை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் கடலில் குளிக்கிறதுக்கு இது நல்லாவே இருக்கும். நம்ம பீச்சில் இப்போ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கோயில் பக்கம் போகலாம். அங்கே ஒரு டால்ஃபினோட சிலை தெரியுதுல்ல, அது கட்டும்போது ஒரு ஃபவுண்டெயினாக இருந்துச்சு. இப்போ அது யூஸில் இல்லை. அப்படியே கடலில் குளிச்சுட்டு இந்த தெப்ப குளத்தில் நல்ல தண்ணியில் குளிப்பாங்க. இப்போலாம் இங்கே யாரும் குளிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போகலாம். இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய கோபுரம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கோபுரத்தோட மாடல் அந்த ஃபோட்டோவில் இருக்குது. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். இதுதான் அந்த கோபுரத்தோட மாடல். இந்த கோயிலுக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரி இருக்குது. முந்தைய காலத்தில் பக்கத்து ஊர்லேருந்து ஒவ்வொருக்கு பால் வியாபாரம் பண்ண வந்தவங்க இந்த வழியாக வரும்போது ஒரு வேறு தட்டி ஒரு பர்டிகுலர் இடத்துல பால் கொட்டியிருக்கு. ஸோ தொடர்ந்து அவங்க அதே வேரில் தட்டி விழுந்து பால் கொட்டுறது கவனித்து ஒரு நாள் அந்த வேரை வெட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வெட்டியிருக்காங்க. வெட்டும்போது அதுலேருந்து ரத்தமாக வந்திருக்கு. அந்த இடத்த தோண்டி பார்த்ததில் ஒரு லிங்கம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல கோயில் கட்டி வழிபட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு சுயம்புலிங்க சுவாமி அப்படின்னு பேர் வரதுக்கு இதுதான் காரணம். இந்த கோயிலோட சிறப்பு பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளணுன்னா வைகாசி விசாகம் அன்றைக்கி வரலாம். நீங்கள் விசாகம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறக்கே இடம் இருக்காது. இங்கே ஃபுல்லாகவே ஆட்கள் ஃபுல்லாக இருப்பாங்க. இல்லை நான் வந்து நார்மல் டேயில் பொறுமையாக நிதானமாக சாமியை கும்பிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்ற நாளில் ஒரு நாள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம வந்த வழி வந்து காரோட என்ட்ரி. நீங்கள் காரில் இல்லை 2 வீலர்ஸில் வந்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நடந்து வரீங்க இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தீங்கன்னா இந்த வழியாகவும் உள்ளே வந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ நிறையா பார்க்கணுன்னா கதவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.